அதாவது இந்திய ராணுவம் என்பது வல்லரசு ராணுவம் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக உலக நாடுகளுக்கு, குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்தியாவின் வல்லரசு ராணுவம் என்பதை எப்படி நிரூபித்திருக்க என்பதை மிக தெளிவாக இன்றைய தாக்குதல் மூலமாக மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்க என்றுதான் கூற வேண்டும். அதாவது துல்லியமாக தாக்கல் நடத்துவது என்பது ராணுவத்திற்கு கை வந்த கலை. இந்திய ராணுவத்திற்கு ஏற்கனவே பாலக்கோடு ஆகட்டும், யூரி ஆகட்டும், அந்த மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை நடத்திய துல்லிய தாக்குதல் என்பது கூடுதலாக சிறப்பு சேர்ப்பது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் 9 இலக்குகளை தாக்கியிருக்கிறார்கள். ஒன்றுல இரண்டல்ல, ஒரே நேரத்தில் 9 இலக்குகள். கிட்டத்தட்ட 25 நிமிடங்களில் 9 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்திருக்கிறது இந்திய ராணுவம். எனவே அது மிகப்பெரிய ஒரு சாதனை என்ற வகையில் மைல்கல்லாக இந்திய ராணுவத்திற்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று பாகிஸ்தானுடைய ரேடார்கள், அதாவது ஒரு விமானம் சென்றாலே கண்காணிக்கக்கூடிய திறன் தற்போது எல்லா நாடுகளுக்கும் உண்டு. ஆனால் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 4 போர் விமானங்கள் உள்ளே சென்று பஹல்பூர் என்ற 110 கிலோமீட்டர் இருக்கிற எல்லை பகுதியிலிருந்து அங்கு சென்று தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த விமானம் சென்று போய் வந்த பாதையை யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரேடாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சென்று என்று சொல்வார்களே, அப்படி சென்றிருக்கிறார்கள். ஒரு மாயாஜாலம் காண்பித்திருக்கிறது இந்திய விமானப்படை என்றுதான் கூற வேண்டும். துல்லியமாக சென்று வான்பரப்புக்குள் சென்று அவருடைய ரேடார்களை ஏமாற்றி கண்களில் மண்ணை தூவி தாக்குதல் இலக்குகளை துல்லியமாக அழித்துவிட்டு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதுவும் ஸ்கால்ப் ஏவுகணைகள், அதே போன்று ஹேமர் பாம்ஸ் என்று அழைக்கப்படும் ஹேமர் பாம்ஸ் ஆகியவற்றை கொண்டு ரஃபேல் விமானங்களை கொண்டு இந்த ஏவுகணைகள் குண்டுகளை எல்லாம் வீசியிருக்கிறார்கள். இந்த ஸ்கால்ப் மிசைல் என்பது ஸ்டார்ம் ஸ்டாடோ என்பார்கள். அதாவது புயலுடைய நிழல் என்றுதான் அதற்கு ஒரு செல்ல பெயர் இருக்கிறது, அடைமொழி. அந்த புயலின் நிழலான அந்த ஸ்கால்ப் மிசைல்ஸ் அது இங்கிலாந்தின் தயாரிப்பு, இங்கிலாந்தும் பிரான்சும் கூட்டாக தயாரிக்கக்கூடியது. அந்த ஏவுகணைகளை ரஃபேல் மூலம் கொண்டு சென்று தாக்கி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஹேமர் பாம்ஸ், பிரான்ஸ் நாட்டு தயாரிப்பு தான் ஹேமர் பாம்ஸ். அதுவும் துல்லியமாக இலக்குகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவை அந்த குண்டுகள். எனவே அதையும் ரஃபேல் விமானம் மூலமாக கொண்டு சென்று அந்த இலக்குகளை தாக்கி அழித்திருக்கிறார்கள். அந்த பாகிஸ்தானிய மக்கள் பேசும்பொழுது கிட்டத்தட்ட 4 ட்ரோன்கள் திடீரென பறந்து வந்து எங்கள் மீது அந்த குண்டுகளை வீசிவிட்டு சென்றன என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது விமானங்கள் மூலமாக ஏவுகணைகள் குண்டுகளை வீசுவது மட்டுமில்ல, ட்ரோன்கள் மூலமாகவும் அந்த தற்கொலைப்படை தாக்குதல் என்பார்களே, அது போன்ற ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு வந்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். மிக துல்லியமாக ட்ரோன்களை பயன்படுத்தி இலக்குகளை அழித்திருக்கிறது இந்திய விமானப்படையும் தரைப்படையும் என்றுதான் கூற வேண்டும். இது ஒரு போரே அல்ல, இது ஒரு தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை என்பதுதான் சரியாக பதமாக இருக்கும். இந்த சொல்லாடலே இது ஒரு போரை இந்தியா நடத்தவில்லை, ஒரு தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை, தீவிரவாத பயங்கர முகாம்களை வெற்றிகரமாக அழித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எனவேதான் கூறுகிறோம், வல்லரசு நாடு என்பதை மீண்டும் இந்திய ராணுவம் நிரூபித்திருக்கிறது. ராணுவத்திலே 4ஆம் இடத்தில் நாம் இருக்கிறோம். அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் வல்லரசு நாடாக இருக்கிற ராணுவத்திலே. இந்த நிலையில் தற்போது மீண்டும் மிக திட்டவட்டமாக ஒரே நேரத்தில் 9 இலக்குகளை அழித்ததன் மூலம் இதுவரை எந்த வல்லரசு நாடுகளும் ஒரே நேரத்தில் 9 இலக்குகளை அழித்ததில்லை. ஒசாமா பின் லாதனை பிடித்த ஒரே இலக்கு தான் இருந்தது அவர்களுக்கு, அமெரிக்காவுக்கு. ஆனால் இந்தியா ஏற்கனவே 2 முறை இந்த ஒரே இலக்குகளை துல்லியமாக தாக்குவதிலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தார்கள். தற்போது பிரிசைஸ்டாக, அதாவது சரியாக திட்டமிட்ட இலக்கை நோக்கி சென்று அழிப்பதுதான் இந்த பிரிசிஷன் என்று கூறுவார்கள். அந்த பிரிசைஸ் ஸ்ட்ரைக்கை மிக சிறப்பாக இந்திய ராணுவம் நடத்தியிருக்கிறது. இந்திய விமானப்படை, இந்தியாவின் தரைப்படை இந்திய ராணுவம், அதே போன்று கப்பற்படை என 3 படைகளின் கூட்டு நடவடிக்கையாக மிக சிறந்த உளவு தகவலை வாங்கி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உளவுத்துறை தகவலையும் சேர்த்து துல்லியமாக யார் எங்கிருக்கா என்பதை அறிந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 பேரிலிருந்து 120 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும், அதாவது பயங்கரவாதிகள் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவலையும் இந்திய ராணுவத்தின் சார்பிலே அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தகவல், அதுவும் என்று இளம் அதிகாரிகள் என்ற செய்தியாளரை சந்திக்கும் பொழுது தங்கள் திறமை என்ன, தங்கள் நாட்டின் திறமை என்ன மிக தெளிவாக கூறி அழகாக ஒரு மிரட்டலும் விடுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் அத்துமீறலில் மீண்டும் ஈடுபட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என மிக தெளிவாக அந்த 2 இளம் ராணுவ அதிகாரிகளும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த நடவடிக்கைக்கு காரணம் பின்னணி என்ன என்று குறித்து விளக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக என்பதை விட நேரடியாக ஒரு மிரட்டல், மீண்டும் அத்துமீறினால்
கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என அத்துமீறினால் கடுமையான பதிலடி என மிக தெளிவாக திட்டவட்டமாக ஒரு மிரட்டலை நேரடியாக கொடுத்திருக்காங்க என்றும் சொல்லலாம். எனவே இந்தியா மீண்டும் தன்னுடைய திறனை ஒரே நேரத்தில் 9 இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்து தன்னுடைய திறனை நிரூபித்து ராணுவத்திலே தான் ஒரு மிக சிறந்த வல்லரசு என்பதை மீண்டும் நிரூபித்திருக்க என்றுதான் கூற வேண்டும்.